சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்ம லோக்கலா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், பால் காய்ச்சி வீட்டுக்கு அந்த புதுமனை புகுவிழா கிரகப்பிரவேசம் இதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க சார் சொல்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு மில்க் பாயிலிங் ஃபங்க்ஷன் எழுதலாமா சார்? எப்படிங்க மில்க் பாயிலிங், பாலை காய்ச்சிற ஃபங்க்ஷன் அப்படிலாம் எழுதக்கூடாதுங்க. அதுக்கு தனியாக ஒரு வேர்ட் இருக்கு, ஹவுஸ் வார்மிங் செரிமனி. எப்படிங்க ஹவுஸ் வார்மிங் செரிமனி. செரிமனினா நிகழ்வு, செரிமனி ஹவுஸ் வார்மிங் செரிமனி. புரியுதுங்களா இல்லையா? பால் காய்ச்சி வீட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றதுன்னா ஹவுஸ் வார்மிங் செரிமனி. நீங்க பாட்டுக்கு மில்க் பாயிலிங் ஃபங்க்ஷன் எழுதிடக்கூடாது. அப்போ கோயில் கொடைக்கு அம்பர்லா ஃபெஸ்டிவல் எழுதிடுவீங்களோ, அப்படிலாம் எழுதக்கூடாதுங்க. கோவில் கொடைக்கு அதுக்கு டெம்பிள் கான்சக்ரேஷன் நிறைய வேர்டு இருக்கு. இதுல ஹவுஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. ஹவுஸ் இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் போன வாரம் ப்ரோக்ராம்ல ஒருத்தருக்கு ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, சார் வாட்ஸ் அதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அவர் சார் நான் அந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாரு. அவருக்கு வேண்டி மீண்டும் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிடுறேன். அதாவது அவருடைய கேள்வி என்னன்னா, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் அண்ட் ஹோம்? ஹோம்னா என்னங்க சார், ஹவுஸ்னா என்னங்க சார்? இதான் அவருடைய கேள்வி. ஹோம்னா என்னங்க சார், ஹவுஸ்னா என்ன? அது என்னங்க சார், ரெண்டும் ஒன்று தானே. ஹோம்னாலும் வீடு தான், ஹவுஸ்னாலும் வீடு தான். ஹவுஸ்னா வீடு, ஹோம்னா அது அப்படி இல்லைங்க, வேற. ஹவுஸ் அது வெறும் ஒரு கட்டடத்தை மட்டும் குறிக்கக்கூடியது தான் ஹவுஸ். கட்டடம் வெறுமனா அந்த பில்டிங்கை மட்டும் குறிக்கிறது தான் ஹவுஸ். ஹவுசிங் போர்டுன்னு தானே சொல்றோம் நம்ம, அது ஹோமிங் போர்டுன்னு சொல்றது இல்ல. அப்போ ஹோம்னா என்ன சார், அங்கே ஒரு குடும்பம் இருந்து குடும்பம் வாழும் இடம். என்ன சார், இப்ப நீங்க ஒரு நிமிஷம், குடும்பம் வாழும் இடம் என்னங்க சார், குடும்பம் வாழ்ற ஹவுஸ்ல தானே குடும்பம் வாழும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது a man makes a house, ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டு, a man makes a house and a woman. A man makes a house and a woman makes a home. And a woman, அது WMEN வந்துச்சுன்னா women உச்சரிக்கணும். women இது woman. And a woman makes a home. அதாவது வெறுமன ஜல்லி, மணல், செங்கல், காங்கிரீட் இதெல்லாம் வச்சு வெறும் கட்டடம் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஹவுஸ். அங்கே a man makes a house, அங்கே ஒரு பெண் அங்கே இருந்து குடும்பம்னு ஒன்று நடந்தா தான் அது என்னவா மாறுது, ஹோமா மாறுது. You can have any number of houses, எத்தனை வீடு வேணாலும் வச்சுக்கலாம், சின்ன வீடு இல்லைங்க. You can have any number of houses, but you can have only but you can have only இது only னு உச்சரிக்க கூடாது. but you can have only one home. உங்களுக்கு கட்டடம் மட்டும் எத்தனை வீடு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா குடும்பம், நிறைய குடும்பம், சில பேர் நிறைய குடும்பமும் வைக்கிறாங்களே, அது நமக்கு தெரியாது. யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ஹவுசஸ், எத்தனை கட்டடங்களாட்டு வீடு, எத்தனை வீடு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். பட் ஆனா ஹோம்ன்றது ஒண்ணுதான் இருக்கும். ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஹவுஸ வாங்கலாம் விற்கலாம். எப்படிங்க, ஹவுஸ வாங்கலாம் விற்கலாம், ஹோம வாங்க முடியாது விற்க முடியாது. எங்கேயாவது குடும்பமா சேர்ந்து 2 அப்பா அம்மா 3 தங்கச்சி 2 அண்ணன் 4 அக்கா இப்படி எங்கேயாவது விலை கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. ஹவுஸ வாங்கலாம் விற்கலாம், ஹோம வாங்க முடியாது விற்க முடியாது. அந்த குடும்ப சூழல் சேர்ந்து சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்றது, ஹோம். அது நம்ம ஹோம் சிக்னு சொல்றோம் இல்லையா, வீட்டு ஞாபகம், ஹோம் சிக்னு சொல்றோம் இல்லையா, ஹவுஸ் சிக்னு சொல்றது இல்ல. புரியுதுங்களா இல்லையா? ஹோம் சிக்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? அந்த குடும்பத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுதுதான் நீங்க என்ன சொல்லணும்,
ஹோம்னு சொல்லணும். ஹோம் அட்மாஸ்பியர், குடும்ப சூழல், இதுதான் டிஃபரன்ஸ். ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதுங்களா இல்லையா? a man makes a house and a woman makes a home. புரியுது? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. ஹவுஸ் என்பது வெறுமனே பில்டிங், அதாவது செங்கல்லாலும் மணலாலும் ஜல்லியாலும் கட்டப்படுவது வீடு, ஜல்லியாலும் கட்டப்படுவது ஹவுஸ். அன்பாலும் பாசத்தாலும் அன்பும் பாசமும் இணைவதுதான் ஹோம். புரியுதுங்களா? ஹவுசஸ் ஆர் மேட் வித் பிரிக்ஸ். பாருங்க, அழகான வரிகள் பாருங்க. ஹவுசஸ் ஆர் மேட் வித் பிரிக்ஸ், செங்கற்களால் கட்டப்படுவது வீடு. பட் ஹோம்ஸ் ஆர் மேட் வித் ஹார்ட்ஸ். எப்படிங்க? பட் ஹோம்ஸ் ஆர் மேட் வித் ஹார்ட்ஸ், இதயங்கள், அதாவது இருதயங்கள் ஒன்றிணைவது தான் என்னது? ஹோம். இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஹவுஸ்க்கும் ஹோமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதுங்களா இல்லையா? சரி, அவர் கேட்டது வந்து ஹவுஸ் வார்மிங் செரிமனி. நான் ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம்.